என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்றே வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நல்ல மேய்ப்பன் என்பவர் தன்னுடைய ஆடுகளுக்கு பெயர் வைத்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைத்து பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். தன்னுடைய மந்தையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் ஒரு நாளும் அந்த மேய்ப்பன் தயங்க மாட்டான். காரணம், அந்த மேய்ப்பனுக்கு அவனுடைய மந்தை மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. அவன் அதை மிகவும் நேசிக்கிறான். ஆனால் கூலிக்கு மேய்க்கும் மேய்ப்பனானவன் ஆபத்து நேரிடுகிறதான பொழுது, பலவிதமான எதிரிகள் மூலமாக தாக்குதல் உண்டாகிறதான பொழுது ஆடுகள் மீது அக்கறை இல்லாதவனாக தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மாத்திரன் அவன் பிரயாசப்படுவான். ஆடுகளுக்கு ஆபத்து வரும்போது அது தன்னை பாதிக்காத வண்ணம் ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறவன் தான் கூலிக்கு மேய்க்கிற மேய்ப்பன். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பராக நம்மை மீட்கும்படிக்கு கடந்து வந்தார். அதற்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்து சத்துருவனுடைய பிடியிலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்தார். நித்திய உடன்படிக்கையினுடைய இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் தமக்கு முன்பாக பிரியமானதை நம்ம நடப்பிக்கிறார் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். தமது மந்தையை தமக்காக மேய்க்கும் பொறுப்பை அவர் இன்று நம்மிடத்தில் கொடுத்துள்ளார். அவரை பிரதான மேய்ப்பராக வெளிப்படுகிறவர். அவர் வருகிறதான பொழுது நமக்கு வாடாத கிரீடத்தை நிச்சயம் தருவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேய்ப்பராக, ஒரு பெரிய மேய்ப்பராக, ஒரு பிரதான மேய்ப்பராக ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்க பல்வேறு சந்தர்ப்பங்களை நாம் வேறு மேய்ப்பர்களை தேடி நாட்கள் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த நம்பிக்கையை விட தாங்களை வழி நடத்துகிற தங்களுக்கு பிரியமானவர்களை அதிகமாக நம்பி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் தெய்வ வாக்காக நினைத்து அவர்களுக்கு பின்னாக கடந்து செல்கிற அநேகர் காணப்படுகிறார்கள். அவர்களும் சக மனிதர்கள் தான் என்பதை நாட்களில் மறந்து போய்விடுகிற ஜனங்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தையை கேட்டு அநேகர் நாட்களில் விழுந்து போய்விடுகிறார்கள். வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், தவித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை ஒரு நாள் மறக்கக்கூடாது. வார்த்தை என்ன சொல்லுகிற இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை முருக பற்றி கொண்டு அதன்படி நாம் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இன்று மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி, மனிதர்களை நம்பி கடந்து செல்கிற அநேகர் பலவிதமான ஆபத்துக்களை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கென்று எப்படி சாட்சியாக திகழ வேண்டும் என்று சொல்லி பல்வேறு காரியங்களை குறித்து நம்முடைய மேய்ப்பராய் காணப்பட்டதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனைகளை ஒவ்வொரு நாட்களும் வாசித்து தியானித்து அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பொறுப்பாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாட்களும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள காரியங்களை, அது புரியாத புதிதாக இருந்தாலும் அது தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறதான பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உணர்த்தி காண்பிப்பார். வழிமாறி பாதையில தடுமாறி நிற்கிறதான பொழுது அந்த மேய்ப்பர் நமக்கு சரியான பாதையிலே வழி நடத்துவார். சமாதானத்தின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, நித்தியத்தின் பாதையிலே வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மேய்ப்பனிடத்தில் இந்த காலை பொழுதிலே நம்மை அர்ப்பணிக்கலாம். சோதனைகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் வாழ்க்கையில் கடந்து வருகிறதான பொழுது சத்துருவானவனுடைய பலவிதமான அம்புகள் நமக்கு எதிராக கடந்து வருகிறதான பொழுது இந்த மேய்ப்பனிடத்தில் சரணடைவோமானால் இந்த மேய்ப்பர் சரியான பாதையிலே அவர் வழி நடத்துவார். மேய்ச்சல் உள்ள இடத்திலே அவர் வழி நடத்துவார். எல்லா விதமான நெருக்கடிகளை மாற்றி, எல்லா விதமான எதிரினுடைய சூழ்நிலையிலிருந்து அவர் விடுவித்து
அவர் நிச்சயம் பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர். இந்த நல்ல மேய்ப்பனுடைய கரத்தில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாம். அவர் நிச்சயமாய் கடைசி பரிந்தமும் உங்களை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்ல மேய்ப்பராக இருந்து நித்தியத்திற்கு நேராக வழி நடத்துகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாட்களும் அந்த நல்ல மேய்ப்பரை பின்பற்றி உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க. யாவரையும் ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கென்றும் குறையே இல்லை, என் மேய்ப்பர் நீர்தானையா.